ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுமிதா. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்காக ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நான் ஒரு சின்ன தேங்காயில் ஒரு அரை முடி தேங்காவை கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேங்காவை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ நான் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க. இந்த தேங்காவும் இஞ்சியும் எண்ணெயில் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தேங்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நான் 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தது நல்லா ஆறி இருக்குது. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு முதல்ல தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ சட்னியை தாளிக்கிறதுக்காக கடுகு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த தாளிப்பை சட்னியில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் இஞ்சி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம தேங்காயும் இஞ்சியும் நல்லா வதக்கி செஞ்சுருக்கோம். அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.